நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக சிங்கப்பூருக்கு விசா ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விசா ப்ராசஸிங் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து ஏஜென்சி சைட்லேருந்து நிறையா ஏமாத்துறதுக்கோ இல்லை ஏஜென்ட்டுகள் ஒரு சில போலி ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிங்கப்பூருக்கு நிறையா டைப் ஆஃப் ப்ராசஸ் இருந்தாலும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விசா ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு போக முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பாஸில் போகணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது சிங்கப்பூர் போனால் போதும்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத வேலைக்கோ இல்லை ரொம்ப கஷ்டமான வேலைக்கோலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை அங்கே போயிட்டு செய்ய முடியலை அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட இருந்து திருப்பி பணத்தை வாங்குறது ரொம்ப சிரமமாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட ஏஜென்ட் போய் சொல்லி உங்கள் ரெஸ்யூமை மாற்றி கூட வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த வேலை தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இந்த வேலையில் எனக்கு அனுபவம் இருக்குது, நான் போகிறேன். அப்படி இல்லை எனக்கு எதுலேயுமே அனுபவம் இல்லை அப்படின்னா நான் ஜென்ரல் ஒர்க்கராக தான் போகிறேன் அப்படின்னா எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் ஏஜென்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அவங்க தான் லைசன்ஸ் ஏஜென்சி. லைசன்ஸ் ஏஜென்சியில் 1000+ லைசன்ஸ் 100+ லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக வந்து லைசன்ஸ் இருக்குது. இதில் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் வந்து தனியாக லைசன்ஸ் இருக்குது. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் லைசன்ஸ் வாங்கி ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஏற்றுறாங்க. ஒரு சில பேர் வந்து 100+ லைசன்ஸ் வச்சும் ஏற்றுறாங்க. இந்த லைசன்ஸில் நீங்கள் எந்த லைசன்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்க மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அவங்க மேலே கேஸ் போட்டோ இல்லை அந்த ஏஜென்சி மேலே கேஸ் போட்டோ நம்மளால அமௌண்ட்டை வந்து வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் லைசன்ஸ் ஏஜென்சி உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு யாரையுமே வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க நிறையா செலவு பண்ணி நிறையா பணத்தை டெபாசிட் பண்ணி ஷூரிட்டிலாம் கொடுத்து தான் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே இது சில பேர்லாம் லைசன்ஸுங்கிற பேரில் எம்எஸ்எம்இ லைசன்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து வெளிநாட்டு ஆள் அனுப்புறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அப்படி அனுப்புனாலும் அவங்க வந்து உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிட்டு அங்கே போய்ட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலோ இல்லை இங்கே வந்து பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னாவோ அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா உங்களால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஷூரிட்டியுமே கொடுத்து லைசன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் லைசன்ஸ் ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வேலை. நீங்கள் எந்த வேலைக்கு போகணுமோ அவங்கள்ட்ட என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. ஒரு சில ஏஜென்சியோ இல்லை ஒரு சில ஏஜென்ட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்குற வேலை அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த வேலைக்கு ஏதாவது அவங்கள்ட்ட இருக்க வேலைக்கு உங்களை போக வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்தால் போதும்னு நினச்சி அந்த மாதிரி உங்களை புஷ் பண்ணுவாங்க. அப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலை உங்களால் செய்ய முடியுமா பார்க்க முடியுமாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ விசா ப்ராசஸிங் வருவோம். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கெலாம் வந்துட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் மெடிக்கல் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதுக்குமே வந்து நீங்கள் எடுத்தோடனேலாம் மெடிக்கல் போட தேவையில்லை. குறிப்பாக இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கெலாம் எடுத்தோடனேலாம் நீங்கள் மெடிக்கல் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸிங் நீங்கள் வந்து அப்ரூவல் வந்தாலுமே நீங்கள் மெடிக்கல் போடணுன்றது கிடையாது. உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவோ இல்லை ஒரு சில கம்பெனிகளை வந்து உங்கள்கிட்ட மெடிக்கல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் மெடிக்கல் போடணுன்றது கிடையாது. ஒரு சில போலி ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெடிக்கலுக்கு 4000 5000 காசு வாங்கிட்டு மெடிக்கல் போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு விசா ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் உங்களை ஏமாத்திடுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இ பாஸோ, எஸ் பாஸோ, என்டிஎஸ் பர்மிட்டோ வருதோ அப்படின்னா அதுக்கு என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. தெளிவாக கேட்டுக்கிட்டு அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்கிற வேலை உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஜென்ரல் ஒர்க்கு தான் அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உங்களுக்கு செய்ய தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஏஜென்சி சைட்லேருந்து கேளுங்க. அமௌண்ட் வந்து நீங்கள் ஏஜென்சி சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிற அமௌண்ட் வித் டிக்கெட்டா வித்தவுட் டிக்கெட்டா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அந்த அவங்க வித் டிக்கெட்டுன்னு சொன்னாலும் சரி இல்லை வித்தவுட் டிக்கெட்னு சொன்னாலும் சரி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பர்மிட் வந்து அந்த விசா உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எத்தனை வருஷம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. 1 வருஷமா 2 வருஷமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. இ பாஸ்லாம் கண்டிப்பாக 2 வருஷம் வரும். மற்றபடி எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லாம் வந்து 1 வருஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எத்தனை வருஷன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க. அப்படி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பாருங்கள். நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளவு, நீங்கள் வட்டிக்கு வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா வட்டி
எவ்வளோ கட்டணும் அப்படின்றப்ப உங்களுக்கு அங்கே செலவு ரூமு அக்கமடேஷன் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 2 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, நீங்கள் கட்டுற அமௌண்ட் எவ்வளவு, அங்கே வந்து செலவு வந்து ரூம் அப்படின்னா $300 to $400 மினிமம் ரூம் சார்ஜ் வரும். அதே மாதிரி ஃபுட்டுக்கு ஒரு அமௌண்ட் வரும். நிறைய பேர் வந்து இதை கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஒன்று இருக்குது, அதை யாருமே கணக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாகவே தோராயமாக ஒரு அமௌண்ட்டு போடுங்க. அப்படி போட்டு அதை கழிச்சிருங்க உங்கள் சம்பளத்தில். கழிச்சது போக பேலன்ஸை தான் நீங்கள் ஊருக்கு அனுப்ப முடியும். அப்படின்னா அந்த 2 வருஷம் பர்மினா 2 வருஷத்தில் எவ்வளோ அனுப்புவீங்க, இல்லை 1 வருஷம்னா 1 வருஷத்தில் எவ்வளோ அனுப்புவீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து நீங்கள் அந்த சம்பளத்தை டோட்டலாக ஓவராலாக 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டை வந்து கழிச்சிருப்பீங்க, ப்ளஸ் இந்த செலவையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக அந்த ஜாபுக்கு ஓகே சொல்லி சரி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, இங்கே பாருங்கள் எனக்கு மாதம் இவ்வளோ செலவாகுது, இது போக நான் என்ன மீதி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கே புரிய வரும். இதெல்லாம் எதுவுமே கணக்கு பண்ணாமல் நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் மிஞ்சும். இன்னொன்று குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இ-பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஐபியில் எவ்வளோ சேலரி போடுவாங்க, அப்போ டேக்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அந்த டேக்ஸோட அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி லெஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு அப்படி யாராவது முன்னாடியே மெடிக்கல் இ-பாஸ்லாம் போட சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஜாபுக்கெலாம் மூவ் பண்ணாதீங்க. ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிட்டீங்க, நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கேட்பாங்க. அட்வான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுக்காக அட்வான்ஸ் வாங்குறது அப்படின்னா, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அந்த அப்ளைங் சார்ஜுக்காக தான் அட்வான்ஸ் வாங்குறது. ஆனால் நிறைய பேர் வந்து அட்வான்ஸே லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. ஸோ லட்சக்கணக்கிலலாம் தயவு செய்து அட்வான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நம்பிக்கையானவங்க நல்லா தெரியும், அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சி தான் அப்படின்னா 10,000 இல்லை 20,000 நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலாம் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி தெரியாதவங்க இல்லை அவங்கள்ட்ட லைசன்ஸே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக மூவ் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வேணால் ரிக்வஸ்ட்டாக கேட்டு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, எம்ஓஎம்ல ஷோ ஆனதுக்கப்புறமேட்டு நான் அந்த அட்வான்ஸை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்கள். அவங்க ஓகே அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து அட்வான்ஸ் கட்டலாம். அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் கட்டையில் சப்போஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ ரீஃபண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர்லாம் 1 லட்சம் வாங்குறாங்க, அட்வான்ஸ்னு சொல்லி கட்டுறாங்க. ரிஜெக்ட் ஆச்சுன்னா வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் கிடையாது, சரியாக போச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சிக்கினீங்க அப்படின்னா தேவையில்லாமல் 1 லட்சத்துக்கிட்ட உங்களை அதிகமான அமௌண்ட் கட்டிங்கன்னா லாஸ் ஆகும். கம்மியான அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ரீஃபண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டே பே பண்ணணும். அதுவும் ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். ஒரு சில லைசன்ஸ்டு ஏஜென்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ₹1 கூட வாங்காமல் அப்ளை பண்ணி கொடுக்குற நிறைய ஏஜென்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணியாச்சு, உங்களுக்கு நல்லபடியாக அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ எஸ்பாஸ் இபாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஐபியை வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபியில் இருக்க அட்ரஸை வச்சு நீங்கள் டேரெக்டாகவே வந்து கம்பெனிக்கு போயிடலாம். நீங்கள் பணம் கட்டாமே உங்களால் போக முடியும். ஆனால் தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போய் இறங்குறதுக்குள்ளார ஏஜென்சிக்கு தெரிஞ்சால் லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்றவும் முடியும், அதாவது உங்கள் ஐபியை கேன்சல் பண்ணிடவும் முடியும். அதே மாதிரி கம்பெனி சைடில் வந்து ஏஜென்ட் தான் முக்கியம்னு சொல்லி உங்களை கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னா உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஐபிஐ கொடுக்குறதே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஓஎம்மில் வந்து பெண்டிங் அதிலேருந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சாங்கிறத எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. எம்ஓஎம் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ரூவல்னு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ½ அமௌண்ட்டை கட்டிட்டு கூட நீங்கள் ஐபி வாங்கிடலாம். ஐபி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஐபியில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஐபியில் போட்டிருக்க சேலரி வந்து எல்லாரும் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். அவங்க சொன்ன சேலரி கரெக்டாக இருக்குமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் பணம் கட்டணும், நீங்கள் ஐபி வாங்கினதுக்கு அதாவது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் பணமே கட்டணும். அதே மாதிரி ஒரு சில ஏஜென்ட்டுகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ளை காப்பி கொடுக்குறாங்க, அப்ளை காப்பி கொடுத்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க. அப்ளை காப்பியை போய் நம்ம எம்ஓஎம்மில் செக் பண்ணால் நோ ரெக்கார்ட் ஃபாண்ட்னு தான் வருது. அதுக்கு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டேரெக்டாக போய் அப்ளை பண்ணோம், நாங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் கதை விட்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சிங்கப்பூரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மட்டும்தான். நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் பெண்டிங் இல்லைனா அப்ரூவல் இல்லைனா ரிஜெக்ட்டுங்கிறது ஏதாவது ஒன்று காமிக்கும். நோ ரெக்கார்ட் ஃபாண்ட்னு காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணலை, அவங்க வந்து டூப்ளிகேட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த எம்ஓஎம்ல வெப்சைட்டில் ஷோ ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்து
எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு மேலேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சம்டைம்ஸ் சர்வர் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்கும். ஆனால் 1 நாள் 2 நாள் தான். நீங்கள் MOM வெப்சைட்டில் வந்து பெண்டிங்னோ இல்லை அப்ரூவல்னோ வரல அப்படின்னா கண்டிப்பாக பணம் கொடுக்காதீங்க. சரிங்களா? ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணோன்னே IP கொடுத்துட்றாங்க அப்படின்னா திருப்பி ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிடுங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு டிக்கெட் டேட் எப்போ சொல்கிறாங்களோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளம்பி போங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எஸ்பாஸ், இபாஸ், NDS பர்மிட்டுக்கு இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இது மாதிரி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஏமாறாமல் நல்லபடியாக போயிட முடியும். இதுக்கு இடையில சில பேருக்குலாம் வந்து இபாஸ் வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இபாஸுக்கு சிங்கப்பூரில் மோஸ்ட்லி மெடிக்கல் போட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருந்தாலோ இல்லை உங்கள் ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாவோ மெடிக்கல் போட்டுக்கலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பணம் வந்து ரொம்ப அதிகமான தொகையை கட்டுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு மெடிக்கல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி உங்களை திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா ஏஜென்ட்கிட்ட நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாத்தையுமே வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறைய இடத்துல மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க. உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கிறது அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்பராக வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான். அதர்வைஸ் வந்து அவங்க 5000 கொடு, 6000 கொடு, 10,000 கொடு மெடிக்கல் செக்அப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் செக்கப்புங்கிறது இந்த மெடிக்கல் செக்கப் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒர்க் பர்மிட்டு, PCM பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராசஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள்ட்ட ₹1 கூட அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு IP வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள்ட்ட அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அமௌண்ட் பே பண்ணலாம். ஆனால் ஃபுல் அமௌண்ட்டே நீங்கள் பே பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ சிங்கப்பூரில் வந்துட்டு ஹவுசிங் அப்ரூவல் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ரொம்ப டைம் ஆகுது. 1 நாள், 1 வாரம், 10 நாள், 20 நாள் இந்த மாதிரி ஹவுசிங் அப்ரூவல் ரொம்ப வந்து டிலே ஆகி தான் கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிட்டீங்க, உங்களுக்கு ஹவுசிங் அப்ரூவல் ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் ஹவுசிங் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அமௌண்ட் கட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 10,000 20,000 கொடுத்து சார் ஹவுசிங் அப்ரூவல் நீங்கள் கொடுங்க, நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஹவுசிங் அப்ரூவல் கிடைக்க தான் டிலே ஆகுதே ஒழிஞ்சு ஆன்போர்டிங் சென்டர் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ ஆன்போர்டிங் சென்டர் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக ஹவுசிங் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிடலாம். அவங்களே சொல்லிடுவாங்க என்னைக்கு வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன டேட் சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் வந்து ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முன்னாடியே அமௌண்ட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்குலாம் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே IP வந்தோடனே ஃபுல் அமௌண்ட்டே கட்டிடுறாங்க. ஹவுசிங் அப்ரூவலுக்கு மாத கணக்கில் இழுத்து அடிக்கிறாங்க. சில பேருக்குலாம் வந்து IPவே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி ஏஜென்ட்லேருந்து பணம் வாங்குறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதே இது நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹவுசிங் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டுக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒர்க் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, PCM பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத 1ஆம் தேதியே போட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிங்கப்பூர் முறையாக போகிறதுக்கு, ஏமாறாமல் போகிறதுக்கு சிறந்த வழி. இதை நீங்கள் கரெக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் போக முடியும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்குது இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமேட்டு உடனே வந்து அட்வான்ஸ் நீங்கள் கட்டினா தான் நாங்கள் அப்ளையே பண்ணணும்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவாங்க. நீங்கள் வந்து கேட்ட வேலையே அங்கே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலை அங்கே இருக்கும், சேலரி பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்கும், ரூமு ஃப்ரீம்பாங்க, சம்பளம் வந்து மாதம் வந்து உங்கள் சேலரியில் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறோம்பாங்க, ஃபஸ்ட்டு 1 லட்சம் மட்டும் கட்டுங்கம்பாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. நான் சொன்ன ப்ரொசீஜரை எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். அந்த 1 லட்சமாக இருந்தாலும் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு முன்னாடி இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாது, கட்டினா தான் வந்து நாங்கள் அப்ளையே பண்ணுவோம், இல்லைனா நாங்கள் வேற ஆள் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க சார், வேணாம் சார்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1 லட்சத்தையே கொடுத்துட்டு ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறாங்க காசை. 1 லட்சத்தை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இது கோட்டா பிரச்சனையாக இருக்குது, சைனீஸ் நியூ இயர், இனிமேல்லாம் வந்து நிறைய காரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சைனீஸ் நியூ இயர் வருதா, ஸோ சைனீஸ் நியூ இயர் வருது, HR வந்து ஊருக்கு போயிட்டாரு, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து அதிகமான அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா சரிங்க சார் அவங்க எப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க, அது வரைக்கும் எதுக்கு என் காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும், காசு திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க. ஓகேங்களா? கம்மியான ஆனால் அந்த ரீசனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
கிறிஸ்மஸ் லீவு இந்த மாதத்தில் நிறையா லீவ் வருது. கிறிஸ்மஸ், நியூ இயரு எல்லாமே வருது. அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டுலாம் கம்பெனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கம்பெனி வந்து என்ன கேட்டால் எந்த கம்பெனியும் அதிகமாக வந்து அமௌண்ட்டு வாங்குறதே கிடையாது. ரூ. 1 கூட வாங்குறது கிடையாது. இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் ஏஜென்சிக்கு காசு கொடுத்து ஒர்க்கரை எடுத்துக்கிட்டு இருக்க கம்பெனியெல்லாம் சிங்கப்பூரில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அம்பட்டுமே ஏஜென்ட் ஆட்டையை போடுறது தான். ஸோ அதனால அவங்க கமிஷன் வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனா நியாயமா உங்களுக்கு வேலை பார்த்து குடுத்து கமிஷன் வாங்குனாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நியாயமா வேலை பார்த்து உங்களுக்கு கமிஷன் வாங்கல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை. இன்னொரு முக்கியமான விஷயம், இ-பாஸ்ல இப்ப நெறைய பேர வந்து டீபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இ-பாஸ்ல வந்துட்டு டீபோர்ட் பண்றவங்களுக்கு அப்படி உங்கள டீபோர்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க ஏஜென்சி சைட்ல வந்து தெளிவா கேட்டுறணும். சப்போஸ் என்ன டீபோர்ட் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க? எவ்வளோ புடிச்சுக்குவீங்க? அப்படிங்கிறத தெளிவா ஏஜென்சிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு சில பேர்லாம் பாதி அமௌண்ட்ட புடிச்சுக்கிறேன்லாம் சொன்னா, கண்டிப்பா அந்த இதுக்கு போகாதீங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணதுக்கு அவங்க அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செலவாயிருக்கும். ஸோ அத மட்டும் புடிச்சுக்கிட்டு பேலன்ஸ தர்றாங்கன்னா மட்டும், நீங்க வந்து ஃபர்தரா மூவ் பண்ணுங்க. இல்லன்னா கண்டிப்பா அந்த ஏஜென்சி கிட்டலாம் மூவ் பண்ணாதீங்க. பெரிய தலைவலி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. இதில வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம வந்துட்டு இந்த மாரி ப்ராப்பரான ஜாப்பு, ப்ராப்பரான லைசென்ஸ்டு ஏஜென்சி மூலமா ஜாப் வந்து ஜாப் வேகன்சிய நம்ம ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கோம். எங்கெங்க இன்டர்வியூ நடக்குதுன்றத ரெகுலரா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் சிங்கப்பூர்ல இருக்கு அப்படிங்கிறது உறுதி. அதே மாரி இப்ப சிங்கப்பூருக்கு வந்து வர ஜனவரிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டே தான் இருக்கோம். ஸோ அத எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்க போட்டுருங்க. அடுத்த இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.